டிஏபி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் துணை அமைச்சராகவும் இருக்கும் எம் குலசேகரனை குள்ளன் என்றும் குள்ளமாக இருப்பவர் என்றும் உரிமை கட்சியின் சதீஷ் முனியாண்டி உருவகேலி செய்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வரும் நவம்பர் 30ஆம் தேதி உரிமை கட்சியின் 2வது பேராளர் மாநாடு ஷா அலாமில் நடைபெறும் நிலையில் அதற்கான பரப்புரை காணொளியை உரிமை கட்சி வெளியிட்டுள்ளது. அப்படியான ஒரு காணொளியில் டிஏபி கட்சியிலிருந்து விலகி உரிமை கட்சியில் இணைந்த பாகாண்டாலாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி தற்போது துணை அமைச்சராக இருக்கும் எம் குலசேகரன் மலேசிய தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே மலேசியாவுக்கு வந்ததாக பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டு குள்ள குலா என உருவகேலியும் செய்துள்ளார். முட்டாள்தனமான கருத்து. நாங்க ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இருக்கோம். அதை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா சொன்னாங்களா? குலசேகரன் குள்ளமா தான் இருப்பாரு. சதீஷ் முனியாண்டியின் காணொலியில் துணை அமைச்சராகவும் இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் எம் குலசேகரன் மட்டுமின்றி தற்போது கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கணபதி ராவையும் அவருடைய சகோதரரான பப்பா ராயுடுவையும் தரக்குறைவாக பேசியுள்ளார். சதீஷ் முனியாண்டி பினாங்கு மாநிலத்தில் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 10 ரிங்கிட்டுக்கு மலிவு விலையிலான வீடுகளை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் அப்போது ஸ்லாங்கூரில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பினாங்கில் இப்படி மலிவு விலையிலான திட்டத்தை அமல்படுத்தினால் ஸ்லாங்கூரில் உள்ளவர்கள் என்னை பிய்த்து விடுவார்கள் என தெரிவித்ததாக சதீஷ் முனியாண்டி தெரிவித்துள்ளார். நாங்க அங்க 10 வள்ளி நாங்க வீடு கட்டி கொடுக்கறோம்னா பினாங்கில இருக்கிறப்ப இங்க இருக்கிற எக்ஸ்கோ போன் அடிச்சு கேக்குறாரு, ஏன் இது வந்து நீங்க பப்ளிக்கா சொல்றீங்க? ஸ்லாங்கூர்ல என்ன போட்டு பிச்சு எடுத்துருவானுங்க. அவர் சொன்ன வார்த்தை அதுதானே, என்ன பிச்சு எடுத்துருவானுங்க. மக்களை வந்து நீ அப்படி பாக்குற. அது மட்டுமின்றி கணபதி ராவும் அவரின் தம்பி பப்பராயுடுவும் டிஏபிக்கு அடிமையாக இருப்பதாகவும், காரணம் கணபதி ராவ் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார், அவருடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் ஆகிவிட்டார், அடுத்தது அவருடைய தம்பியின் பொண்டாட்டிக்கு அல்லது அவரின் தம்பியின் வேறொருவரா என தனிநபர் சாடல் மிகுந்த கருத்துக்களை சதீஷ் முனியாண்டி பேசியிருக்கும்படியான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கணபதி ராவ் எம்பி ஆயிட்டாரு, அவங்க தம்பி வந்து எக்ஸ்ஓ ஆயிட்டாரு, அடுத்தது வந்து தம்பி பொண்டாட்டியா இல்ல தம்பியுடைய வேற ஒருத்தவங்களா அப்படின்னு நமக்கு தெரியல பாருங்களேன். உப்சி பல்கலைக்கழகத்தில் வளர்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் ஒளிரும் திருநாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. உப்சி பல்கலைக்கழகத்தின் பரதம் பண்பாட்டு கழகத்தின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கத்தின் உதவி தலைவருமான டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தீபாவளியின் உன்னதத்தை உணர்த்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஒளிரும் திருநாள் நிகழ்ச்சி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் தீபாவளி குறித்து மேன்மையான புரிதலை ஏற்படுத்தும் என்று ஒளிரும் திருநாள் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் ஜாக்லின் தெரிவித்தார். ஒளிரும் திருநாள் நிகழ்ச்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக உப்சி வளர்தமிழ் மன்றத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஓம்ஸ் அறவாரியம் அளித்த ஆதரவையும் ஜாக்லின் நினைவு கூர்ந்து தனது நன்றியை தெரிவித்தார். மற்ற பல்கலைக்கழகங்களை காட்டிலும் உப்சி பல்கலைக்கழக மாணவர்களிடம் நம் சமூகத்தின் மீதான மிகப்பெரிய பொறுப்பை கொண்டிருப்பதாக டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் தெரிவித்தார். மலேசியாவில் தமிழ் துறையை கொண்டிருக்கும் ஒரு பல்கலைக்கழகமாக உப்சி பல்கலைக்கழகம் திகழ்வதாகவும், சுமார் 2000க்கும் மேற்பட்ட நம் இந்திய மாணவர்கள் பயிலும் ஒரு பல்கலைக்கழகமாக உப்சி பல்கலைக்கழகம் திகழ்வதாகவும் டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் கூறினார். உப்சி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் இடைநிலை பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படும் போது அவர்களுக்கு நம் சமூகத்தின் அடுத்த தலைமுறையை கட்டமைக்கும் ஒரு பொறுப்பை அவர்கள் கொண்டிருப்பதாக டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் நினைவூட்டினார். நம் இந்திய சமூகத்தின் அடுத்த தலைமுறை எப்படியான ஒரு தலைமுறையாக அமையும் என்பது ஆசிரியர்களின் கைகளில் இருப்பதாகவும், அந்த வகையில் உப்சி மாணவர்கள் நம் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை என்றும் டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் கூறினார். தீபாவளி நிகழ்ச்சி என்றால் அது ஆடல் பாடலுடன் நிறைவடையாமல் தீபாவளி நோக்கத்தையும் தற்காலத்தில் தீபாவளியை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையும் உப்சி பல்கலைக்கழகத்தின் வளர்தமிழ் மாணவர் அமைப்பினர் உணர்த்தி இருப்பதாக டத்தோ முருகேசன் சின்னாண்டவர் புகழாரம் சூட்டினார். ஓம்ஸ் அறவாரியம் பல்கலைக்கழக மாணவர்களின் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவளித்து வருகிறது. அந்த ஆதரவை பல்கலைக்கழக மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பரதம் வீணை இசையுடன் தொடங்கிய ஒளிரும் திருநாள் நிகழ்ச்சி சேலை அழகு ராணி வேட்டி ராஜா அணிவகுப்புடன் புதிர் போட்டி கோலமிடும் போட்டிகளுடன் நிறைவடைந்தது.
கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை நேற்று ஜலான் சவுக்கிட்டில் உள்ள ஒரு மொத்த விற்பனை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 124 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்தது. கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது ஷாபி வான் யூசுப் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டினரின் கூட்டம் குறித்த பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து மதியம் 12:30 மணிக்கு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். தனது துறை 205 நபர்களை சோதனை செய்து 20 முதல் 29 வயதுடைய 124 ஆவணமற்ற குடியேறிகளை கைது செய்ததாக அவர் கூறினார். இதில் 59 பாகிஸ்தானியர்கள், 37 வங்கதேசிகள், 12 இந்தோனேசியர்கள், 10 மியான்மர்கள், 5 இந்தியர்கள் மற்றும் ஒரு தாய்லாந்து பிரஜை ஆகியோர் அடங்குவர் என்று அவர் கூறினார். தனது மனைவியின் பராமரிப்பில் இருந்த 9 மாத குழந்தையை கொலை செய்து ஓரின சேர்க்கை புரிந்ததாக 2 குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேலையில்லாத நபர் ஒருவருக்கு ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13 பிரம்படைகளையும் விதித்தது. பாலியல் குற்றத்திற்காக 40 வயதான பத்ருல்தீன் முகமதுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு பிரம்படி தண்டனையும், கொலை குற்றத்திற்காக 30 ஆண்டுகள் தண்டனையும் 13 பிரம்படி தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஏப்ரல் 29, 2021 அன்று அவர் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து ஒரே நேரத்தில் அவரது காவல் தண்டனையை அனுபவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு உண்மைகளின்படி பத்ருல்தீனின் டிஎன்ஏ மற்றும் விந்துவின் தடயங்கள் குழந்தையின் பெருங்குடலிலும் ஆசன வாயிலும் காணப்பட்டன. சுங்கைபிலோ மருத்துவமனையில் தடயவியல் நிபுணர் டாக்டர் ரொஹாயு ஷகார் அட்னான் மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் ஆசன வாயிலில் ஒரு மழுங்கிய பொருளால் ஏற்பட்ட காயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. சபாவில் உள்ள ஜலான் குணா தாவா பகுதியில் நேற்று காலை 6 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 படுகாயமடைந்தனர். அதிகாலை 4:15 மணிக்கு பேரிடர் குறித்த தகவல் வந்ததை அடுத்து அவசர சேவை உதவி பிரிவுடன் 6 தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக குணாக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது ஒமார் ஃபதா தெரிவித்தார். 25 நிமிடங்களுக்கு பிறகு வந்த குழு சரிவின் அடிப்பகுதியில் வாகனத்தை கண்டுபிடித்ததாகவும் 4 பேர் உள்ளே சிக்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஹெடின் பாஸ்டி என அடையாளம் காணப்பட்ட 4வரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மற்ற 3 இந்தோனேசிய நாட்டைச் சேர்ந்த 39 வயது ரஹ்மான் சுலைமான், 35 வயது அலி கபரே மற்றும் 28 வயது ஹபீஸ் ஹாலிங் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக தாவா மருத்துவமனை மற்றும் குணாக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.